கடந்த முறை ஒரு மாதம் மேலே விசாரணைக்கு வந்த பொழுதே உச்சநீதிமன்றம் நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையான்னு திரும்ப கேட்டது. அதோட அர்த்தம் வந்து நீங்கள் அமைச்சராக நீடிப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் பொருள். ஹாப்சன்ஸ் சாய்ஸ்னுவாங்க. ஹாப்சன்ஸ் சாய்ஸ்னால் ஒற்றை விரலை காண்பித்து 2 விரலை ஒரு விரலை தொடுன்றது. இருக்குது ஒரு விரல் தான், யாரோ மாட்டுறாங்கன்றாங்க. இதில் என்ன சொல்ல போனால் இந்த ரெய்டு நடக்க போகிறதே செந்தில் பாலாஜிக்கு தெரியும். அவர் இந்த ரெய்டை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்ன்றாங்க. ஏன்னா அவர் செக்ரட்டரியேட்டில் பேட்டி கொடுத்தார் இந்த ரெய்டு முடிஞ்சோன்னா. அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, 2 வார்த்தை முக்கியமானது. இது எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் ரெய்டு? ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே நடந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் ஈடி உள்ளே வர முடியும். 2011, 26, 21 எடப்பாடி பேரில் 25 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டிவிஎஸ். அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தான் எங்கள் ஆட்சியும் தொடருது, அதே நடைமுறை தான் தொடருதுன்றாங்க. என்ன அர்த்தம்? அவங்க எப்படி கொள்ளடிச்சாங்களோ அதே தான் நாங்களும் கொள்ளடிச்சோம். அதனால் ஒன்றும் நடக்காது. செந்தில் பாலாஜியை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. விவேக் காமெடியில் சொல்கிற மாதிரி இங்கே மோடி கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் செந்தில் பாலாஜி யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. இங்கே இருக்க மாநில அரசின் தோல்விகளை ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் மோடி கவர்மெண்ட் தானே. அப்போ நீங்கள் எதுக்குறீங்க? அது எடப்பாடியாக இருந்துட்டு போகலாம். சகலத்துக்கும் மோடி கவர்மெண்ட் தான் காரணம்னா நீங்கள் எதுக்கு ஒரு மாநில அரசு? கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தான் மாநில அரசு. அவன் நிதி கொடுக்கலன்றீங்க. நீங்கள் டாஸ்மாகில் கொள்ளடிக்கிறீங்களா? அது எங்கே போகுது அந்த பணம்? தனக்கு பெரியார் விருது கொடுக்கப்பட்டதை வந்து திரும்ப திராவிடர் கழகத்துக்கே வந்து அனுப்பிச்சிட்டார். வெட்கி தலைக்கணும். கி வீரமணி வெட்கி தலைமுனிய வேண்டும். அதை நான் பேசவே மாட்டேன். எல்லாத்துக்கும் மோடி அரசு தான் காரணம் சொல்லுவான்னு ஒருத்தன் நிலைப்பாடு எடுக்கிறான்னா அவன் அயோக்கியன். அவன் திமுகவோட கைக்கூலி. மாதம் அறிவாலயத்துலேருந்து அவனுக்கு வந்து போக வேண்டியது போகுதுன்னு அர்த்தம். அறிவாலயத்தோட கொத்தடிமைகள் தான் அப்படிலாம் பேசும். வேங்கவேல் இன்சிடெண்ட்டில் அமைதியாவது கருத்து சொல்லாமல் வீரமணி இருக்கலாம்ல. அது எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் அது. இன்றைக்கி தலித்துகளில் ஒரு பெரும்பகுதியினர் திராவிடர் கழகத்தை பெரியாரிஸ்டுகளை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள், வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். உடனே அது பார்ப்பனிய சதி, இந்துத்துவ சதினாங்க. அவன் திமுகவை எடுத்தாலும் அவன் பார்ப்பனிய சதி. ஆனால் திமுகவே போய் பிஜேபியோட கும்மி அடிக்கும். அப்போ இவர்கள் பொத்திங்கன்னு இருப்பாங்க. இதே எடப்பாடி பீரியடில் பண்ணி தான் பொங்கி எழுந்திருப்பீங்கள்ல. நான் கேட்குறேன், எடப்பாடி சிஎம்மாக இருந்து ஜெயலலிதாவுக்கு நாணய வெளியிட்டு இதே ராஜ்நாத் சிங் வந்திருந்தால் திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம். பார்த்தாயா உடன்பிறப்பு பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்வாங்க. இன்றைக்கி எதுலேருந்து வந்தது பூனைக்குட்டி? பெரியாரை பற்றின விமர்சனங்களுக்கு பெரியாரை விமர்சித்து ஆமாம் பெரியாரை பற்றின விமர்சனங்கள் நியாயம்னு பேசக்கூடிய வாயில் கூட பெரியாருன்னு தான் வருதே ஒழிய ஈவேரான்னு வரல. அதுதான் அளவுகள் இல்லையா? சீமான் உட்பட சொல்கிறேன், பெரியாருன்னு தான் சொல்கிறேன். எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் டாஸ்மாக் அலுவலகத்தில் நடந்த இந்த இடி ரெய்டுக்கு பிறகு அவசரமாக டெல்லி வந்து போயிருந்தார். இந்த டெல்லி விசிட்டில் யாரெல்லாம் சந்திச்சார்? அவர் யாரை சந்திச்சாங்க எனக்கு தெரியாது. அதிகாரப்பூர்வமாக யாருக்கும் தெரியாது. அவர் ஏன் போனார்னு தெரியல. வழக்கமாக மந்திரி போனார்னா எதுக்காக போனார் வந்தாருன்னு சொல்லுவாங்க. இல்லை தனிப்பட்ட பயணம்னா தனிப்பட்ட பயணம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லை. நைட்டு போயிட்டு காலைல வராருன்னா அது என்ன தனிப்பட்ட பயணம்னு நமக்கு தெரியாது. நான் அறிந்த வரையில், அதாவது இது எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அதிகாரப்பூர்வமற்ற தகவல் கிடையாது, அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது, அதிகாரப்பூர்வமற்ற தகவல் தான். ஆனால் லாஜிக்கலி இது கரெக்டாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ நடந்த இடி ரெய்டு சம்மந்தமாக அவர் போகல. அவர் மேலே ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் அவருடைய ஜாமீனை ரத்து செய்ய சொல்லி மனு வழக்கு போயிட்டுருக்குது. அது ஒரு மாதத்துக்கு முன்னால் வந்தது. இந்த மாதம் 4ஆம் தேதி 7ஆம் தேதி வர வேண்டியது லிஸ்ட் ஆகலை. அநேகமாக இன்னைக்காவது அல்லது அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ளேயே அது விசாரணைக்கு வர இருக்குது. கடந்த முறை ஒரு மாதத்துக்கு மேலே விசாரணைக்கு வந்த பொழுதே உச்சநீதிமன்றம் நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையான்னு திரும்ப கேட்டது. அதோட அர்த்தம் வந்து நீங்கள் அமைச்சராக நீடிப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை என்பதுதான் பொருள். ஹாப்சன்ஸ் சாய்ஸ்னுவாங்க. ஹாப்சன்ஸ் சாய்ஸ்னால் ஒற்றை விரலை காண்பித்து 2 விரலை ஒரு விரலை தொடுன்றது. இருக்குது ஒரு விரல் தான், 2 விரலை ஒரு விரலை தொடுன்றது எப்படி ஒரு முரண் நகையோ, எப்படி ஒரு தந்திரமான ஒரு செயலோ, அதுபோல தான் ஹாப்சன்ஸ் சாய்ஸ் என்பது. ஒரே சாய்ஸ் தான். ஓகே, நீங்கள் ராஜினாமா செய்ய விரும்புகிறீர்களா, நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையா, சே எஸ் ஆர் நோ அப்படின்னா ஒரே வார்த்தையை தான் கோர்ட் எதிர்பார்க்குது. நோன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குது. ஆனால் வெளிப்பார்வைக்கு பார்த்தா அது சாய்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் ஹாப்சன்ஸ் சாய்ஸ். ஹாப்சன்ஸ் சாய்ஸ் என்பது ஒரு ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல். ஒற்றை விரலை காண்பித்து 2 விரலில் ஒரு விரலை தொடுங்கள் சாய்ஸ் கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலாக அந்த மாதிரி சாய்ஸ் எதுவுமே கிடையாது. அது இதுதான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த இதில் அவருடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் முகுல் ரோத்திக்கு, முன்னாள் அட்டர்னி ஜெனரல். மோடி 1.0 அவர் தான் அட்டர்னி ஜெனரலாக இருந்தவர் 14-19 காலகட்டத்தில். இவருடைய வழக்கறிஞர் அவர் தான். அவர் ஏற்கனவே நான் என்னுடைய கட்சிக்காரரை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார். இப்போ அந்த வழக்கு எந்த நேரமும் விசாரணைக்கு வரலாம் என்று இருக்கும்பொழுது அதில் இவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக உச்சநீதிமன்றம் அன்னைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் 5 முறை கேட்டது. ஒரே நாள் இந்த ஒரு ஹியரிங்கில் கிட்டத்தட்ட ஒரு
30 நிமிடம் நீடித்த ஹியரிங்கில் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்டது, நீங்கள் அமைச்சராக தொடர விரும்புகிறீர்களா இல்லையான்னு. வழக்கமாக இந்த மாதிரினா என்ன ராஜினாமா பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா உச்சநீதிமன்றத்தோட உள்ள கிடக்க என்ன என்று தெரிந்தவர்கள் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க, இருந்தாலே ராஜினாமா பண்ணினாலே. ஏன்னா கோர்ட்டுக்கு வந்து இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதில் ஆட்சேபனை இருக்குது, அமைச்சராக தொடர்றதுல உங்களுக்கு விருப்பம் இல்லை. அமைச்சராக இருக்கணுமா இல்லாமான்ற முதலமைச்சரோட தனி உரிமை, அதை யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் சில பிரத்யேகமான சூழ்நிலைகளில் மிக மோசமான குற்றச்சாட்டுக்குள்ளாகிய நபர் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிறார், உச்சநீதிமன்றம் கேட்கிறதுனா உச்சநீதிமன்றத்தோட உள்ள கிடக்கையை புரிந்து கொண்டு அடுத்த 24 மணி நேரத்துள் அவர் ராஜினாமா செய்திருப்பார். ஆனால் அவர் பதவியை கெட்டியாக பிடிச்சிட்டு உட்காந்துருக்கார். இப்போ செந்தில் பாலாஜி அந்த நைட்டு டெல்லிக்கு போயிட்டு காலையில் திரும்பி வந்தப்போ அங்கே பார்த்ததை அவருடைய வக்கீலை தான் பார்த்துருக்கார், முகுல் ரோத்தகியை பார்த்துருக்கார். அடுத்த ஹியரிங்கில் என்ன சொல்கிறதுன்றதை பற்றி விவாதிக்க போயிருக்கலாம்னு தகவல் வருது. அவ்வளோதான் வருது நமக்கு. இந்த ரெய்டு சம்மந்தமாக இருக்குமான்னு எனக்கு டவுட். ஏன்னா இந்த ரெய்டு வந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக பெருசாக எதுவும் சிக்கலைன்னு ஒரு தகவல் இருக்குது. இது வேறு யாரோ மாட்டுறாங்கன்றாங்க. இதில் என்ன சொல்ல போனால் இந்த ரெய்டு நடக்க போகிறதே செந்தில் பாலாஜிக்கு தெரியும். அவர் இந்த ரெய்டை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்ன்றாங்க. ஏன்னா அவர் செக்ரட்டேரியட்டில் பேட்டி கொடுத்தார் இந்த ரெய்டு முடிஞ்சோன்னா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை 2 வார்த்தை முக்கியமானது. இது எந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் ரெய்டு, ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே நடந்த குற்றத்தின் அடிப்படையில் தான் இடி உள்ளே வர முடியும். 2011, 26, 21 எடப்பாடி பீரியடில் 25 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க டிவிஎஸ்சி. 2011 to 21 அதிமுக 2016லேருந்து 21 வரைக்கும் எடப்பாடி ஜெயலலிதா பீரியடில் 2016, 21 25 எஃப்ஐஆர் டிவிஎஸ்சி போட்டிருக்கோம். அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் வந்தாங்களா அல்லது ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்த பிறகு டிவிஎஸ்சி டாஸ்மாக் மேலே எஃப்ஐஆர் போட்டு தான் நமக்கு தெரியல. எடப்பாடி பீரியடில் கூட டாஸ்மாக் ஊழலை பற்றி விசாரிப்பதற்கு ஒரு முதுகெலும்பு, சிறிதளவு முதுகெலும்பு டிவிஎஸ்சிக்கு இருந்தது எஃப்ஐஆர் போடுறது. ஸ்டாலின் பீரியடில் அது சுத்தமாக இல்லைன்றது நமக்கு தெரியும். அதனால தான் தைரியமாக பாலாஜி கேட்குறாரு எந்த எஃப்ஐஆர்னு. ரெண்டாவது அவர் சொன்ன சுவாரஸ்யமான ஒரு தகவல் அந்த ப்ரெஸ் மீட்டில் 5 நிமிஷம் தான் அது. அதிமுக ஆட்சியில் என்ன நடந்ததோ அதே தான் எங்கள் ஆட்சியும் தொடருது, அதே நடைமுறை தான் தொடருதுன்றார். என்ன அர்த்தம்? அவங்க எப்படி கொள்ளடிச்சாங்களோ அதே தான் நாங்களும் கொள்ளடிச்சோம். அதான் அதோட அர்த்தம். அதிமுக ஆட்சியில் இருந்த நடைமுறை அப்படியே எங்கள் ஆட்சியிலும் இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது. இதுக்கு என்னங்க அர்த்தம்? அதனால் இந்த ரெய்டில் செந்தில் பாலாஜி மாட்ட மாட்டார். இந்த ரெய்டில் வேறு சில பேர் மாட்டுறாங்க. அது வந்து டாக்குமெண்ட்டெல்லாம் உள்ளேருந்து எடுத்து கொடுத்து தகவலை போட்டு கொடுத்தது திமுகக்குள்ளே இருக்க உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில மந்திரிகளோட பேர்லாம் அடிப்படுது. ஒருவர் மீது ஒரு பகையை தீர்த்து கொள்வதற்காக அவர்கள் தான் டிவிஎஸ்சிக்கு இடிக்கு எல்லா டாக்குமெண்ட்டையும் போட்டு கொடுத்தாங்கன்றாங்க. அதிகார போட்டியில் செந்தில் பாலாஜியை காலி பண்ணுறதுக்கு செந்தில் பாலாஜியை பிடிக்காத சில அமைச்சர்கள் தான் நிரம்ப தகவல்களை ஈடிக்கு போட்டு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, செந்தில் பாலாஜி இந்த ரெய்டு எதுலேயும் அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இதில் மாற்றுறது வேறு யாரோ சில பேருன்றாங்க. அதிகாரிகள் தான் பெரிய அளவில் இதில் மாற்றுறாங்கன்றாங்க. ஆகவே இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம். அவர் டெல்லி போயிட்டு வந்ததுக்கும் இந்த ரெய்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அது அவர் அமைச்சராக தொடரலாமா கூடாதா என்கின்ற உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு சம்பந்தமாக, ஏன்னா எந்த நேரமும் அந்த வழக்கு விசாரணைக்கு வர இருப்பதால் அது தொடர்பாக போய் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்போ இன்கேஸ் நீதிமன்றத்தில் ஏதாவது இவர் மேலான அந்த புகார்கள் வந்து நிறுவனம் ஆனால் இவருடைய பதவி வந்து நிறுவனம் ஆகிறதுக்கெல்லாம் பல வருஷம் ஆகும். அது இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த வழக்கெல்லாம் விசாரணைக்கு வந்து கோர்ட்டு, கீழ்கோர்ட்டு தீர்ப்பு, அப்புறம் ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகும். அப்புறம் வாய்தாலாம் இருக்குது எக்கச்சக்கமாக. கீழ்கோர்ட்லேயே இந்த வழக்கை இழுப்பாங்க. அதான் அவர் 3 லாரியில் கொண்டு வந்து குற்றம் சாட்சிகளை நிறுத்துறாரு, அரசு சாட்சிகளை, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். ஏன்னா கம்ப்ளைண்ட் எல்லாம் குற்றவாளியாக மாற்றிட்டான் டிவிஎஸ்சி. இவர்கிட்ட வேலை கேட்டு காசு கொடுத்து ஏமாந்தவனை அவனை குற்றவாளியாக மாற்றிருக்காங்க. காசு கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? கேட்டால் அவங்க திமுக செய்தி தொடர்பாளர் வாங்குறதும் தப்பு, கொடுக்குறதும் தப்பு, கரெக்டு சட்டப்படி. ஆனால் வாங்குறவனையும் கொடுக்குறவனையும் ஒரே தட்டில் வைப்பியா? கொண்டாட்டி தாலியை விற்று, நிலத்தை விற்று 10 வட்டி 5 வட்டிக்கு வாங்கி கொடுக்குறான், தற்கொலை பண்ணிக்கிறான். அவனையும் வாங்கினவனையும் ஈக்குவேட் பண்ணுற மாதிரியான அயோக்கியத்தனை ஏதாவது இருக்க முடியுமா? திமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுல எந்த நாம்ஸும் இல்லாமல் போயிடுச்சுன்றதுக்கு செந்தில் பாலாஜியை டிஃபெண்ட் பண்ணுற முறையும், கம்ப்ளைனண்ட் எல்லாத்தையுமே குற்றவாளியாக மாற்றியாச்சு. 3000 பேருக்கு மேலே அக்யூஸ்ட் இருக்கான். 30 வருஷம் அவன் கேஸ் முடியறதுக்கு. அதுக்குள்ளே எல்லாம் மறைஞ்சே போயிடுவான். ஆயுள் காலமே முடிஞ்சிடும். 30 வருஷம்னா என்னது? அதனால் ஒன்றும் நடக்காது. செந்தில் பாலாஜியை யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. விவேக் காமெடியில் சொல்கிற மாதிரி அங்கே மோடி கவர்மெண்ட் இருக்க வரைக்கும் செந்தில் பாலாஜி யாரும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. இதுலேருந்து திசை திருப்பறதுக்கு தான் தொகுதி மறுவரை, இந்தி மொழி திணிப்பு, என்இபி, இதெல்லாம் எல்லா நாடகமும் டிவிஎஸ்சி இடி வரப்போகிறான் உள்ளன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆடுற நாடகம் தான் இது. நியாயமான கேள்வி அவர் ஸ்டாலின் எழுப்புறது,
இந்தி மொழி திணிப்பு, புதிய கல்விக் கொள்கை. டிஷர்ட்லாம் போட்டு நம்ம தமிழக எம்பிக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமா நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்திருக்காங்க. சபாநாயகர் கண்டிச்சிருக்காரு, எப்படி இப்படிலாம் டிஷர்ட் போட்டு வரலாம்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஒழுங்கா போயிட்டாங்கல்ல. அப்போ இன்னைக்கு சொன்னோன்னா பொத்தின்னு போறீங்க, அன்னைக்கு நேரத்தை ஒழுங்கா போக வேண்டியதானே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. நான் கேட்குறேன், நான் ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை. பனியனை போட்டு டிஷர்ட்டு போட்டு போகிறது முடியாதுன்னா நான் போடுவேன், தூக்கி வெளில போடுறது. நேற்று ஒரு நாள் ஹவுஸ் இதனால் மொத்தமாக நடக்காமல் போயிருக்குல்ல. சரி, அப்போ இன்றைக்கி மட்டும் ஏன் ஒழுங்காக போனீங்க? இன்றைக்கும் அதே நாடகத்தை ஆட வேண்டியதானே. எத்தனை நாளைக்கு ஏமாற்றுவாங்க மக்களை இவங்க? மாநிலத்தில் பல பிரச்சனைகளை உங்களால் தீர்க்க முடியல. அரசு ஊழியர் பிரச்சனை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, தலித் மக்களுக்கு எதிரான கொடுமை நாளும் பொழுது அதிகமாகுது. இதை தீர்க்கறதுக்கு முடியல உங்களால். நீங்கள் இதை தூக்கினீங்க. இப்போ புதிய கல்விக் கொள்கை, இந்திய எதிர்ப்பு, தொகுதி மறுவரை, வேறு எந்த மாநிலமும் பேசவே இல்லையா? எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை ஆடுவாங்க இவங்க? நியாயமான கோரிக்கை தான் பிரச்சனை. அவங்க எழுப்புற கேள்வி நியாயமானதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அளவு கடந்து போதில்லை. இங்கே ஒரு எலக்டட் வருமுன் காப்போம், அதை வந்து நம்ம இப்போவே நம்ம பிடிச்சிக்கணும். அது ஒரு நாள் இல்லை அப்படின்னா டோட்டலாக நம்ம கொலாப்ஸ் பண்ணிவிட்டோம். அதை ஒரே நாளில் போராடிட்டு விட வேண்டியதானே. தொடர்ந்து அதையே வச்சுருக்கீங்களா? பார்லிமெண்ட்டில் எதுக்கு நேற்று அவ்வளோ தகராறு? சரி, அப்படி இப்போ அவங்க கோரிக்கை, உங்கள் கோரிக்கை எதுவுமே அவன் ஏற்றுக்கல. அப்போ இன்றைக்கி மட்டும் எதுக்கு ஒழுங்காக போனீங்க? ஒழுங்கு புள்ள மாதிரி இன்றைக்கி போகிறீங்க. இப்போ நேற்றே அது போயிருக்கலாம். ஒரு நாள் மொத்தமாக ஹவுஸ் இயங்காமல் போச்சுல. உங்களால் ஒட்டுமொத்த சபையை நீங்கள் லோக்சபான்னு ராஜ்யசபா, ஆமாம், குறிப்பாக லோக்சபா, ஒட்டுமொத்த லோக்சபாவை நேற்று இயங்காமல் பண்ணிட்டீங்கல்ல. தேசிய அளவில் திமுக ஒன்றும் பெரிய ஆதரவு இந்த விஷயத்தில் கூடலை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை ஓரளவு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வருவாங்க. இப்போ பினராயி விஜயன் வந்துட்டார், இன்னும் யார் யார் வராங்க நம்ம பார்க்கணும். அதை வச்சு தான் இது எந்த அடுத்த லெவலுக்கு எந்த ஸ்டேஜுக்கு போகும்னு நமக்கு தெரியும். அரவிந்த் கெஜ்ரிவால், இவர் அகிலேஷ் யாதவ்லாம் சைலண்டாக தான் இருக்காங்க, எல்லாம் அமைதியாக இருக்காங்க. ஊரில் பாப்புலேஷன் பெருத்து கிடக்குங்க. 40 லட்சம் பேர் ஒரு ஓட்டு போடுறாங்க ஒரு எம்பி தொகுதியில். எப்படிங்க இது? 15 to 18 லட்சம் தான் இருக்கணும் ஓட்டரு. 2 மடங்கு மேலே இருக்கான். 200% மேலே இருக்குது அங்கெல்லாம். அவனுக்கு தொகுதி மறுவரே வேணும். அப்போ ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். இந்த தொகுதி மறுவரைக்கு எல்லாரும் ஒன்றும் அப்படியே வரிஞ்சு கட்டிட்டு வந்து ஆதரவு கொடுக்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கு கூட்டத்தை வச்சு இன்னும் முடிவை தெளிவாக சொல்லிடலாம் நம்ம, யார் யார் எந்த பக்கம் நிற்கிறாங்கன்னு. ஆனால் இருந்தாலும் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுவது அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கான உரிமையை வந்து இழப்பதற்கு சமமாகத்தானே எல்லாம் கரெக்டு பாஸ், நான் மறுக்கலன்ற. நான் தான் எழுப்பின பிரச்சனை நியாயமானது. ஆனால் கொடுக்குற அதீத முக்கியத்துவம் இஷ்யூஸை டைவெர்ட் பண்ணுறது. இங்கே இருக்க மாநில அரசின் தோல்விகளை, ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்குது, எல்லாத்துக்கும் மோடி கவர்மெண்ட் தானே. அப்போ நீங்கள் எதுக்குறீங்க? அது எடப்பாடியாக இருந்துட்டு போகலாமே. சகலத்துக்கும் மோடி கவர்மெண்ட் தான் காரணம்னா நீங்கள் எதுக்கு ஒரு மாநில அரசு? கொள்ளடிக்கிறதுக்கு மட்டும்தான் மாநில அரசு. அவன் நிதி கொடுக்கலன்றீங்க. நீங்கள் டாஸ்மாகில் கொள்ளடிக்கிறீங்களா? அது எங்கே போகுது அந்த பணம்? தமிழ்நாட்டில் ஊழல் செஞ்சு அதிகாரிகள் யார் ஆட்சியில் இருந்தாலும் சம்பாதிச்சு அவங்க கஜானாவுக்கு போகிற பணம் நம்முடைய நிதி தேவைகளில் பாதியாவது நிறைவேற்றும். அதனால் மத்திய அரசு செய்கிறத நியாயப்படுத்தலை யாரும். நமக்கு வர வேண்டிய நிதி வரணும். இவன் லஞ்சம் பாங்காமல் இருந்து சேர்த்து வச்சா மட்டும் அந்த பிரச்சனை தீர்த்திட முடியாது. அப்படியே தீர்க்கிறதா இருந்தாலும் அது கிடையாது முறை. நமக்கு வர வேண்டிய பங்கு வந்தே தீரணும். அது நியாயமான கோரிக்கை. ஆனால் இங்கே ஒரு அட்டுழியம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை கண்டுக்கவே மாட்டேன்னு. யார் ஆட்சியில் இருந்தாலும் டாஸ்மாக் வந்து காமதேனு தானே. அது ஏன் உங்களால் ஒழுங்காக பண்ண முடியல? இப்போ பஞ்சாப்லலாம் ஒரு பாட்டில் மது உற்பத்தி ஆகுது, ஒரு 1/4 பாட்டிலினாலும் அந்த ஆலையில் உற்பத்தி ஆகி பாட்லிங் யூனிட்டுக்கு போய் மறுபடியும் அங்கேருந்து டாஸ்மாக், லோக்கல் டாஸ்மாக்கு போய் அங்கேருந்து கடைக்கு போகிற வரைக்கும் அதை ட்ராக் பண்ணலாம். அந்த ஹோலோகிராம் ஏதோ ஸ்டிக்கர் போட்டிருப்பாங்க, நீயே ட்ராக் பண்ணலாம் அது எங்கே இருக்குது என்னன்னு. அதுமாதிரி பண்ணிட்டு போங்களேன். இவ்வளோ கொள்ளை எதுக்கு அடிச்சிங்க? அதில் சுரண்டி எடுத்துட்டிங்கல்ல டாஸ்மாகில். 40% சரக்கு விற்கிறது வந்து கணக்கில் இல்லாமல் வருது. அவங்க அதிகாரிகளே சொல்கிறோம். அப்புறம் அங்கே ஆலைகளில் உற்பத்தி ஆகிற முதல்ல எக்ஸாம்பிள் 1 லட்சம் பாட்டில் உற்பத்தி ஆகுது அப்படின்னா அதில் 40,000 பாட்டில் வந்து வெளியே போகுது, வரி கட்டாமல் போகுது. அது எவன் வீட்டுக்கு போகுது, எவன் பாக்கெட்டுக்கு போகுது? இதை கேட்டால் நீ பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ்ன்னு கொண்டு வந்து பசப்புறீங்க. இங்கே கொள்ளை அடிச்சுன்னு இருக்கான், ஊரை கொள்ளை அடிச்சுன்னு இருக்கான். அது கேட்க மாட்டிங்களா? இது பிரச்சனையே இல்லையா? அப்போ என்ன வேணால் நீங்கள் அட்டூழியம் பண்ணுவீங்க, எது தான் சங்கின்னுவீங்களா? சமீபத்தில் திரைப்பட இயக்குனர் கோபி நயினார் அவர்கள் வந்து ஒரு வலைவலியில் வந்து பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மத்தியில் ஒரு சர்வதிகாரம் பாசிச போக்கு நடக்குது அப்படின்னா இங்கே வந்து நில உரிமைக்காகவும் மண் வளத்தை காக்கிறதுக்காகவும் போராடினா நீங்கள் வந்து உடனே நீங்கள் சங்கின் அப்படின்னு முத்திரை குத்துறீங்க. அப்போ நீங்கள் இப்படிலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு சர்வாதிகார போக்கை தானே கடைபிடிக்கிறீங்க. எங்கே போனாங்க அந்த பெரியாரிஸ்ட்டுகள்லாம் அப்படிங்களா ஒரு பயங்கரமாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு கோபி நயினார். உங்களுடைய கருத்து என்ன? நியாயமான கேள்வி தான், 100% நியாயமான கேள்வி. தமிழ்நாட்டில் உள்ள 90% மக்களின்
எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அவர் எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், அவர் நோக்கம் கூட எது வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. தனக்கு பெரியார் விருது கொடுக்கப்பட்டதை வந்து திரும்ப திராவிடர் கழகத்துக்கே வந்து அனுப்பிச்சிட்டார். வெட்கி தலைகணும். கி வீரமணி வெட்கி தலைமுனிய வேண்டும். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, உண்மையில் சொல்லுகிறேன், அவர் வெட்கி தலைகுனிய வேண்டும். இதை விட ஒரு அவமானம் அவர் வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த விருதை ஒருத்தர் திரும்ப கொடுக்குறாருன்னா அது பெரியாருக்கு இழைக்கப்படுற அவமரியாதை. அவர் சொல்கிற காரணங்கள் என்ன? முறையில்லாமல் மனசாட்சிக்கு விரோதமாக திராவிடர் கழகம் திமுகவுக்கு ஜால்ரா போடுகிறது. கனிமவள கொள்ளை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கனிமவள கொள்ளை நடக்குது. வேங்கை வயல் இன்சிடெண்ட்டில் அந்த அறிக்கை கரெக்டுன்னு வீரமணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கட்டமைப்பு ரீதியாக திராவிடர் கழகம் தலித்துகளுக்கு எதிராக நிற்குது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு பல உதாரணங்கள் அடுக்கலாம். அதில் இந்த கோபிநாயனார் அவருடைய அந்த லேட்டஸ்ட் இஷ்யூ, அவர் விருதை திரும்பி கொடுத்துருக்கிறது திராவிடர் கழகத்துக்கு வந்து சம்மட்டி அடி. தீகாவின் முகமுடி கிழிந்து தொங்குகிறது. உங்களுடைய நாத்திகவாதம், உங்களுடைய பார்ப்பன எதிர்ப்பு எல்லாம் கரெக்டு. ஆனால் இங்கே மத்தியில் ஒரு அரசு இருக்குது. அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அரசு தான் பிரதான எதிரி. இந்துத்துவா நாடு பூரா பரப்ப நினைக்குது. அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, திமுக அரசு. இந்துத்துவாவை எதிர்ப்பதில், பிஜேபி எதிர்ப்பதில், பெரும்பான்மை மதவெறியை எதிர்ப்பதில், மோடி அரசின் கொள்கைகளுக்கு எதிராக திமுகவுடைய உறுதியான நிலைப்பாட்டை இங்கே உள்ள எல்லோருமே, மனசாட்சி உள்ள எல்லோருமே ஆதரிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் திமுக அரசில் செய்யக்கூடிய தவறுகளையும் நாம் கண்டிப்பாக தட்டி கேட்க வேண்டும். அதை நான் பேசவே மாட்டேன், எல்லாத்துக்கும் மோடி அரசு தான் காரணம் சொல்லுவேன்னு ஒருத்தன் நிலைப்பாடு எடுக்கிறான்னா அவன் அயோக்கியன். அவன் திமுகவோட கைக்கூலி. மாதம் அறிவாலயத்துலேருந்து அவனுக்கு வந்து போக வேண்டியது போகுதுன்னு அர்த்தம். அறிவாலயத்தோட கொத்தடிமைகள் தான் அப்படிலாம் பேசும். வேங்கவேல் இன்சிடெண்ட்டில் அமைதியாவது கருத்து சொல்லாமல் வீரமணி இருக்கலாம்ல. அது எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட் அது. மலத்தை கலந்தான்னு அதை பாதித்தவனே குற்றவாளியாக்குறாங்க. இன்னும் போலீஸ் அந்த ஊரில் அந்த போலீஸ்கார ஒருத்தன் ஆயுதப்படை காவலரை, அவங்க அம்மா அவரை எல்லாம் தண்ணியை தான் குடிச்சிருக்காங்க. அவரே கலந்து 4 நாள் குடிக்க அலோவ் பண்ணியிருப்பார். அவர் குறைஞ்சபட்சம் மனசாட்சி வேணாம். அப்போ இந்த குற்றப்பத்திரிகை, காவல்துறையோட இந்த குற்றப்பத்திரிகை வீரமணி ஆதரிக்கிறாருன்னா அவர் யார்? திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் முற்றிலுமாக அடிமையாகி கிடைக்கிறார் வீரமணி. வெட்கமாக இல்லையா கி வீரமணிக்கு? இதெல்லாம் நான் கேட்குறேன். இந்த அளவுக்கு போய் திமுகவை ஜால்ரா அடிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? பிஜேபி எதிர்ப்பை, திமுகவின் பிஜேபி எதிர்ப்பை உறுதியாக மதசார்பற்ற சக்திகள் அத்தனை பேரும் ஆதரிக்கிறாங்க. அத்தனை பேரும் மதசார்பற்ற சக்திகள் அத்தனை பேரும் திமுக மேலே 1000 விமர்சனம் இருந்தாலும் பிஜேபிக்கு எதிராக திமுக மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை அத்தனை பேரும் ஆதரிக்கிறாங்க. ஏதோ நாளைக்கு அனைத்து கட்சிக்கும் 7 மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் நடக்குது டீலிமிட்டேஷனுக்கு எதிராக, அதை எல்லாரும் ஆதரிக்கிறோம், பாராட்டுகிறோம். முதலமைச்சர் ஸ்டாலினை தைரியமாக மோடிக்கு எதிராக ஒரு அரசியல் முன்னெடுப்பை அவர் செய்கிறார், பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதுக்காக இங்கே நடக்கிற தவறுகளை, இங்கே நடக்கிற பாவங்களை, இங்கே நடக்கிற அழிச்சாட்டியங்களை, அட்டூழியங்களை நீ ஆதரிக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஒன்று நீ இதை வந்து கண்டித்து அறிக்கை விடு. உன்னால் அது முடியலையா? செஞ்சோற்று கடன், உனக்கு செஞ்சோற்று கடன், அதனால் நீ அறிக்கை விட மாட்டே தெரியும். ஏன் அமைதியாக இருந்துரு. செஞ்சோற்று கடன்றது எல்லாருக்கும் தெரியுங்க. எவ்வளோ வாங்குறாங்க, யார் ஆட்சியில் இருந்தாலும் ஜால்ரா போட வேண்டிய அவசியம் என்ன வந்தது வீரமணிக்கு? ஜெயலலிதா வீராங்கனை பட்டம் கொடுத்தவர் அவர், சமூக நீதி காட்ட வீராங்கனை. ஏன்னா பெரியார் சொத்துக்களை நாட்டுடைமையாக்க போகிறாங்கன்ற ஒரு பேச்சை படிப்பட்டது. இப்போ சொன்னால் பொங்கி எழுவாங்க இவங்கெல்லாம். திடீர்னு என்ன உங்கள் அளவுகள் படி அந்த அம்மா பாப்பாத்தி எது செஞ்சாலும் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. திடீர்னு என்ன சமூக நீதி காத்த வீராங்கனை? அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் தான், இது 94 91 எலெக்ஷனில் தான் நம்ம ஆள வேண்டியது தமிழராகிய கலைஞரா பாப்பாத்தியாக ஜெயலலிதாவுன்னு போஸ்டர் ஓட்டின ஒரு வீரமணி. தீகா போஸ்டர்ஸ். வீரமணி ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா, நான் திரும்ப சொல்கிறேன் லாஜிக்கலி, சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஜெயலலிதாவுக்கு பட்டம் கொடுக்குற அளவுக்கு திராவிடர் கழகம் ஒன்றும் பெருந்தன்மையான கட்சி கிடையாது. ஜெயலலிதா பிராமின் என்கின்ற அந்த ஒரு ஃபேக்டை ஒதுக்கி தள்ளிட்டு போய் ஜெயலலிதாவுக்கு வந்து முண்டி அடிச்சுட்டு போய் பட்டம் கொடுக்குற அளவுக்கு தீகாக்காரர்கள் ஒன்றும் பெருந்தன்மையானவர்கள் கிடையாது. அது ஏன் நடந்தது? அந்த அம்மா 69% 9th ஷெட்யூல் எல்லாம் கரெக்டு கொடுத்தது காரணம் பெரியார் சொத்துக்களை, பெரியார் ட்ரஸ்ட்டை நாட்டுடைமையாக்கிறதுக்கான ஒரு ஐடியா வந்தது. உடனே முண்டி அடிச்சுட்டு போய் காப்பாற்றியாச்சு. ஜெயலலிதா பதவியில் இருக்கும்போதெல்லாம் என்றைக்காவது வீறு கொண்டு அவர் எழுந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரா, எதிர்த்துருக்காரா? சொல்லுங்கள். 91, 96, 2001, 2006 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தானே தைரியம் வருது. சரி, பழசெல்லாம் கூட விட்டுருங்க. பழசெல்லாம் பேசி எதுவும் பெரிய லாவணி கச்சேரி கூட வைக்க வேணாம். இது எல்லாத்தையும் அவங்க மறுப்பாங்க. இங்கே இவ்வளோ தப்பு நடக்குது இல்லை? வேங்கவேல் இன்சிடென்ட்டில் நீங்கள் அமைதியாவது இருக்கணும்ல. இத்தனைக்கும் பெரியாரை சீமான் விமர்சிக்கும் போது மிக கடுமையாக வந்து பெரியாருக்கு முட்டு கொடுத்து பெரியாரை ஆதரித்து ஜவாபு பெரியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி தெருவாக பேசினது, எல்லா தளங்கள்லையும் பேசினது திருமாவளவன்.
தலித்து கட்சிகள். ஆனால் அந்த தலித்துகள் பாதிக்கப்படும் போது, அரசாங்கத்தோட வன்கொடுமையால் பாதிக்கப்படும் போது அதை ஆதரிக்கிற வீரமணியை என்னன்னு நீங்கள் சொல்லுவீங்க? சீச்சி நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பு. கடுமையாக வார்த்தைகளாக இருக்கலாம், ஆனால் இதுதான் உண்மை. இன்றைக்கி தலித்துகளில் ஒரு பெரும்பகுதியினர் திராவிடர் கழகத்தை, பெரியாரிஸ்டுகளை எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள், வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். உடனே அது பார்ப்பனிய சதி, இந்துத்துவ சதின்றாங்க. எவன் திமுகவை எதிர்த்தாலும் அவன் பார்ப்பனிய சதி. ஆனால் திமுகவே போய் பிஜேபியோட கும்மி அடிக்கும். அப்போ இவர்கள் பொத்திங்கன்னு இருப்பாங்க, எல்லாத்தையும் பொத்திங்கன்னு இருப்பாங்க. இல்லை, அரசு முறை இணக்கம் அப்படிங்கிறது வேறு, கூட்டணி நிலைப்பாடு, கொள்கை நிலைப்பாடுங்கிறது எது? கருணாநிதி நாணயத்தை வெளியிடுறதுக்கு ராஜ்நாத் சிங்கை கூட்டின்னு வரதுக்கு பேர் வந்து அரசு முறை இணக்கமா? எளிமையாக நடக்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அது மாநில அரசு தான் அதை நடத்துச்சு. அதை ஒத்துக்க கூட நேர்மை இல்லாமல் அது மத்திய அரசு ஃபங்க்ஷனு பொய் சொல்கிற ஒரு அரசை ராஜ்நாத் சிங் திமுகவை பற்றி பேசுனது கேட்டு அந்த இரவு முழுதும் தூக்க வரவில்லைன்றார் முதலமைச்சர். அப்போ யார் இவங்கெல்லாம்? அவங்களுக்கு வேணும்னா அவங்க பிஜேபியோட கை கோத்துப்பாங்க. அப்போ அமைதியாக கண்டும் காணாமல் எல்லாத்தையும் மூடின்னு இருப்பார் வீரமணி. அப்போ பொங்கி எழ வேண்டியதானே? முதல் வரிசையில் போய் உட்காந்துருக்காரு. வெட்கமாக இல்லை இவர்களுக்கு. ராஜ்நாத் சிங் வெளியிட்டானா, மோடி வெளியிட்டானா? யோசிச்சு பாருங்கள். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. அந்த ஃபங்க்ஷனில் ராஜ்நாத் சிங் வராமல் மோடி வந்திருந்து கருணாநிதி நாணயத்தை வெளியிட்டிருந்தா இவங்க அந்த இடதுசாரிகள், வீரமணி எல்லாம் முன்ரோவில் தான் உட்காந்துருப்பாங்களா? உங்களுக்கு கூசும் இல்லை, உடம்பு நெளியும் இல்லை. இப்போ மட்டும் ஏன் உட்கார்ற? ராஜ்நாத் சிங்க்கும் மோடிக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் கிடையாது. தபால் தலை வெளியிட, மோடியை விட ராஜ்நாத் சீனியர் வேறு. ஆமாம், தபால் தலை வெளியிடுறது, நாணயம் வெளியிடுறதெல்லாம் வந்து கௌரவம். அது சின்ன ஃபங்க்ஷனு, அவங்க டிபார்ட்மெண்ட்டில் நடக்கும் டெல்லியில். அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நடுத்தரில் வச்சு அரசாங்கமே, தமிழ்நாடு அரசு லட்சணை பொறிச்ச இன்விடேஷனில் தான் சீஃப் செக்ரட்டரி தான் இன்வைட் பண்ணுறாரு. கேட்டால் இது மாநில அரசு ஃபங்க்ஷனில், மத்திய அரசு ஃபங்க்ஷன் கூசாமல் போய் சொல்கிறாரு முதலமைச்சர். முதல் ரோவில் வீரமணி, பாலகிருஷ்ணன், முத்தரசன்லாம் உட்காந்துருக்காங்க. மோடி இருந்தாலும் இதை செய்வீங்களா? இப்போ மோடி இருந்தால் செய்கிறது அவலம்னா ராஜ்நாத் சிங் இருந்தால் செய்கிறது. அப்போ யார் பிஜேபியோட பி டீம்? கருணாநிதி நாணய வெளியிட்டோட ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நடத்தி அதில் நீங்கள்லாம் முன்ரோவில் உட்காந்து முதலமைச்சரும் பெருமைப்படுறாருன்னு இதை விட ஒரு மோசடி, இதை விட ஒரு ரெட்டை நாக்கு எங்கேயாவது இருக்க முடியுமா? இதே எடப்பாடி பீரியடில் பண்ணி தான் பொங்கி எழுந்திருப்பீங்கள்ல. நான் கேட்குறேன், எடப்பாடி சிஎம்மாக இருந்து ஜெயலலிதாவுக்கு நாணயம் வெளியிட்டு இதே ராஜ்நாத் சிங் வந்திருந்தால் திமுக என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? பார்த்தாயாவுடன் பிற பேர் பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது அப்படின்வாங்க. இன்றைக்கி எதுலேருந்து வந்தது பூனைக்குட்டி? கருணாநிதி சிலையை திறக்கணும்னா வெங்கைய நாயுடு வேணும், பிஜேபி தலைவர். கருணாநிதி நாணயத்தை வெளியிடணும்னா ராஜ்நாத் சிங் வேணும், பிஜேபி மந்திரி. ஆனால் மற்றவனை பார்த்து அவன் சங்கி, இவன் பிஜேபி பி டீம், அவன் சி டீம், நீ தனிநபர்களையும் இயக்கங்களையும் வசைப்பாடுறது. இதை விட ஒரு மோசடி ஏதாவது இருக்குமா? நான் இப்போ கோபி நயினார் இன்னொரு விஷயத்தையும் கேள்வியாக எழுப்புறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பண்ணுற தவிர நீங்கள் சுட்டி காட்டுற அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற தவிர நீ வந்து சுட்டி காட்டணும். அங்கே வந்து நீ திராவிட மாடல்னு நீ பேசக்கூடாது. திராவிட மாடல் அப்படிங்கிறது ஒரு ஐடியாலஜியை பேஸ் பண்ணி இயங்குறாங்க, அவ்வளோதான். பட் அரசு நிர்வாகமாக நீங்கள் இயங்கும் போது ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேசாமல் மக்களோட மக்களாக போய் பேசும்போது அங்கே அரசு நிர்வாகமும் அதிகாரிகளும் என்ன மாதிரியான அடக்குமுறையை மக்கள் மீது ஏவறாங்கிறது நீங்கள் பார்க்கணும். களத்தில் இல்லாமல் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் தப்பாக பேசக்கூடாதுங்கிற விதியும் குறிப்பிடுறாரு. அப்போ அது டைரெக்டாக பெரியாரிஸ்டுகளை அட்டாக் பண்ணுற மாதிரி 100% பெரியாரிஸ்டுகளை அட்டாக் இல்லை, பெரியாரிஸ்டுகளுக்கு வைக்கக்கூடிய ஒரு அன்பு வேண்டுகோள் என்று பெரியாரிஸ்டுகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் மனசாட்சியை அடக வைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கிட்டு குருட்டுத்தனமாக திமுக அரசு ஆதரிக்கிறாங்க. எதிர்க்க வேண்டிய விஷயங்களை பொத்தின்னு இருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. இது அயோக்கியத்தனம் தானே? தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை இழைக்கிறது யார்? இடைநிலை சாதிகள். பாப்பானா இழைக்கிறான், அரசு மௌனம் காக்குது. அப்போ அரசை நோக்கி நீ கேள்வி கேட்காம சாதி என்பது இன்னைக்கு வரவில்லை, பிராமணன் தான் காரணம்னா, ஏன்டா இன்னைக்கு பூந்து வெட்டுறது குத்துறதுலாம் யார்? பிராமணனாடா வெட்டுறான்? இடைநிலை சாதிகள் தானே வெட்டுறாங்க. ஆனால் கோபி நயினார் இப்படி கேள்வி எழுப்புனா சுயசாதி வெறியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யாரெல்லாம் வந்து வீரமணியை, திராவிடர் கழகத்தை எதிர்க்கிறாங்களோ, திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் சுயசாதி வெறியர்கள், சங்கிகள் என்று இவர்கள் முத்திரை குத்துவார்கள். அது அயோக்கியர்களுக்கு கைவந்த கலை. திமுகவிடம் பெற வேண்டியதை பெற்றுக்கொண்டு தான் இந்த அளவுக்கு திமுக ஆதரவில் வீரமணியும் திராவிடர் கழகமும் இயங்குகிறது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பெரியார் மேலே தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் மரியாதை உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மரியாதை வீரமணிக்கும் இன்றைக்கி இருக்க திராவிடர் கழகத்துக்கும் கொடுக்க முடியாது. பெரியார் மேலே எல்லாருக்கும் மரியாதை உண்டு, எனக்கு உண்டு. பெரியார் மேலே விமர்சனம் இருந்தாலும் பெரியார் மேலே ஒரு மரியாதை உண்டு. சீமானுடைய விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சீமானுக்கு அதை சொல்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு தான் நான் சொன்னேனே ஒழிய சீமானுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளலை. சீமான் வீட்டில் கல்லடிக்கும் போது, அவர் மீதான தாக்குதலுக்கு முற்படும் போது அது தவறு, தான் கருத்தை சொல்ல சீமானுக்கு உரிமை உண்டு தான் நான் சொன்னேனே ஒழிய சீமானுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சீமான் வீட்டு மீது பெட்ரோல் கொண்டு வீச போகிறார்கள் என்று தாப்பத்தக்காரர்கள் 10 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுது. அப்போ அந்த மாதிரியான வன்முறையை நாம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாதுன்னு நம்ம பேசுகிறோம்.
அதனால் சீமான் ஒன்று நம்ம ஆதரிக்கல. ஆனால் இன்றைக்கி வேங்கவேல் இன்சிடெண்ட்டில் அந்த சார்ஜ் ஷீட்டை பார்த்துட்டு இது அறிவார்ந்த அறிக்கைன்னு சொன்னது யார்? வீரமணி. எவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான செயல் இது. இந்த பக்கம் தலித்துகள் கொதிச்சு போயிருக்காங்க. இத்தனைக்கும் பெரியார் மீதான சீமான் விமர்சனத்துக்கு முதல்ல வந்து விட்டு கொடுக்காம காப்பாற்றுறது, ஜவாப் வாங்கிறது, எல்லா விதத்துலையுமே வந்து டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறது யார்? பெரியார தலித் இயக்கங்கள். அந்த தலித் இயக்கங்கள் மீது தமிழக அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விடும்போது, சாதிய சக்தியில் காவல்துறையில் மேலோங்கி இருக்கும்பொழுது அதை கண்டிக்க வேண்டிய வீரமணி இந்த அறிக்கை, ஆய்வறிக்கை சரியானது, இதை பெரிதுபடுத்தாதீர்கள். என்ன பேச்சுங்க இதெல்லாம்? பெரிதுபடுத்தார்கள்னு மழை தண்ணியை குடித்தவனையே குற்றவாளி ஆகிறான். இதை பெரிதுபடுத்தாமல் சொல்கிறதுக்கு நாக்கு கூசலை உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு என்ன மரியாதை வரும்? நேற்றுக்கு யாரோ ஒருவர், ஒரு திரைத்துறையினர், அவர் ஏதோ விமர்சனம் பண்ணிட்டு அவர் பெரியார் விருதை திரும்ப கொடுக்குறாரு. அந்த மனசு எவ்வளோ காயப்பட்டிருக்கும். அந்த சொல்கிறாரு, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒரு பெரியாரிஸ்டா, அம்பேத்கரிஸ்டா, மார்க்சிஸ்டா தான் வந்து இந்த முடிவை நான் எழுதுகிறேன், இந்த முடிவை எடுக்கிறேன். அதுதாங்க, அவங்க ஒன்றும் பெரியாரை எதிர்த்துட்டு எழுதலை. ஆனால் இந்த திராவிடர் கழகம் இன்றைக்கி வந்து திமுக கிட்ட சொம்படிக்குது, கொத்தடிமையாக இருக்குது. இதை ஏற்றுக்க முடியாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா உடனே அவனை சங்கின்வியா? அந்த மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருந்தது. எனக்கு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது, புதுவெளியில் இருக்க சொற்ப விஷயங்களை வச்சு சொல்கிறேன். அந்த விருதை திரும்ப கொடுக்குறாருன்னா அந்த மனம் எவ்வளோ காயப்பட்டிருக்கும். டோட்டலாக திமுக சரண்டர் ஆகி திமுக செய்கிற எல்லாத்துக்கும் ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறது திராவிடர் கழகம். மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடி அரசு பிரதான எதிரி, பிஜேபி பிரதான எதிரி. ஆனால் இங்கே ஒரு அரசு இருக்குது. அரசு என்பதே மக்களுக்கு எதிரானது. எனி கவர்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசு என்பதே மக்களுக்கு எதிரானது. இந்த அரசில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம சுட்டி காட்டும்போது உடனே சுயசாதி மோகி சங்கி என்பதெல்லாம் அயோக்கியத்தனமானவன். இது யார் வாயிலேருந்து வரணும்னா திமுக கிட்ட வாங்குறான்ல, திமுக கிட்ட வாங்க வேண்டியதை வாங்கிக்கிட்டு திமுக வாடகை கூட்டி பேசினிருக்கான்ல, அவங்ககிட்ட தான் அவன் வாயில தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வரும். உண்மையான பெரியாரிஸ்ட் வாயில இது வராது. ஏன்னா விமர்சனங்களை கண்டு பெரியார் என்றுமே அஞ்சியது கிடையாது. நீ எவ்வளோ வேணா நான் விமர்சனம் பண்ணினார், அவர் அந்த அளவுக்கு பெருந்தன்மையானவர். உங்களை ஏன் பெரியார்னு கூப்பிடுறாங்கன்னு ஒருத்தன் நக்கலா கேட்கும்போது நீ வேணா மயிருன்னு கூப்பிட்டுக்கோ அப்படின்னார் அவர். அவருக்கு அந்த ஆளுமை இருந்தது. அவருக்கு அவர் ஒரு மாபெரும் ஆளுமை. ஸ்பாட்லேயே அடிச்சாரு. உங்களை எதுக்கு பெரியார்னு எல்லாம் கூப்பிட்றாதான், உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு, அப்புறம் என்ன பெரியார்னு கூப்பிட்றான்னு போது நீ வேணா மயிருன்னு கூப்பிட்டுக்கோனார். அவருக்கு அந்த ஆளுமை இருந்தது. ஏன்னா தம் மேலே பெரியாருக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. நம்ம பெரியாரை மதிக்கிறோங்க, நிச்சயமாக சொல்கிறோங்க. ஆனால் பெரியார் கொடுக்குற மரியாதையை திராவிடர் கழகத்துக்கும் வீரமணிக்கும் இன்றைக்கி திராவிடர் கழகத்தில் வாடகை கூட்டி திமுக சொம்படிச்சுட்டு இருக்காங்கல்ல, தொலைக்காட்சி வாதங்களையும் பொது மேடைகளையும், அவர்களுக்கு கொடுக்கணும்னு நீ எதிர்பார்க்குறியா? நீ ஒன்றும் பெரியாருக்கு மொத்த குத்தகை கிடையாது. அவர் காலங்களை கடந்து நிற்பார், 1000 விமர்சனம் இருந்தாலும் இல்லையா? 97% மக்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட விடுதலை பெற்றதற்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அரசியல் அதிகாரத்தை பெற்றதுக்கு அவர் ஒரு காரணம். நம்ம 1000 விமர்சனம் இருந்தாலும் அவருக்குரிய மரியாதை என்றைக்குமே கொடுக்க நம்ம தயங்க மாட்டோம், தவற மாட்டோம். பெரியாரை பற்றின விமர்சனங்களுக்கு பெரியாரை விமர்சித்து, ஆமாம் பெரியாரை பற்றின விமர்சனங்கள் நியாயம்னு பேசக்கூடிய வாயில கூட பெரியாருன்னு தான் வருதே ஒழிய ஈவேரான்னு வரல. அதுதான் அளவுகோல் இல்லையா? சீமான் உட்பட சொல்கிறேன், பெரியாருன்னு தான் சொல்கிறார். எங்கேயோ ஒரு சிக்கல் இருக்குது, பிரச்சனை இருக்குது. அதனால் அவர் காலங்களை கடந்து நிற்பார், நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த ஜவாபாக இன்றைக்கி இருக்க திமுக அரசையும், இன்றைக்கி இருக்க திமுகவையும், வீரமணியையும், திராவிடர் கழகத்தில் இருக்க வாடகை வாய்களையும், செய்தி தொடர்பாளர்களையும், அதில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களையும், இவங்க தான் பெரியாருக்கு மொத்த ஜவாபுன்னு கொண்டு வந்து வச்சுன்னா சகிக்க முடியாத அசிங்கம் அது. அப்போ அதற்கு எதிரான வினையும் கடுமையாக இருக்கும். கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து உங்கள் மேலே அடிப்பாங்க, தயாராக இருங்க அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து உங்களுக்கு நன்றி சார். நன்றி.